ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை சுதந்திர தினம் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையிலே இலங்கை சுதந்திரம் அடைந்து இன்று 76 ஆண்டுகளை கடந்து கொண்டிருந்தாலும் குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது சுதந்திரம் என்றது பேச்சளவில் மட்டும்தான் பேசப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இலங்கை தீவில் உண்மையிலேயே சிங்கள மக்களுக்குத்தான் அந்த சுதந்திரம் கிடைக்க பெற்றது. இந்த நாட்டில் வாழுகிற ஏனைய இனங்களுக்கு அந்த சுதந்திரம் என்பது, அந்த சுதந்திர காற்று என்பது இதுவரை சரியாக கிடைக்கவில்லை. அதில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அடக்குமுறைக்குள் இருக்கின்ற ஒரு இனமாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கிட்டத்தட்ட நாங்கள் சுதந்திரம் கிடைத்த காலத்திலிருந்தே அந்த சுதந்திர நாளை ஒரு கரி நாளாகத்தான் அந்த காலம் தொடக்கம் நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம். அதே போல இம்முறையும் 2026 பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சுதந்திர தினம் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் கரி நாள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் கரி நாளாக அந்த நாளை அனுஷ்டிக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ சமூகம் மாத்திரமல்ல, ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் யாவுமே அவ்வாறான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லோருமாக அந்த சுதந்திர தினத்தை ஒரு கரி நாளாக, ஒரு துக்க நாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். அந்த குறியீடு தமிழ் மக்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை அல்லது தமிழ் மக்கள் தொடர்பான இந்த நாட்டின் தேசிய இனப்பிரச்சனை தொடர்பான எந்த விதமான தீர்வுகளும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு வெளிப்பாட்டை நாங்கள் அந்த நாளில் அந்த துக்க தினமாக அனுஷ்டிப்பதன் ஊடாக வெளிப்படுத்த வேண்டும் என்று எல்லோரிடமும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களினுடைய அதாவது தந்திரோபாயம் தமிழ் மக்களையும் ஏனைய இந்த நாட்டு மக்களையும் நம்ப வைத்து தங்களுடைய நிகழ்ச்சியினரை நகர்த்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது. அதே போலதான் தற்போது வந்திருக்கின்ற அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கமும் தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையில் நம்ப வைத்து இனவாதமற்ற மதவாதமற்ற தேசத்தை தாங்கள் கட்டியெழுப்ப விரும்புவதாகவும் தங்களுடைய ஆட்சியில் இனவாதம் மதவாதம் என்பதற்கு இடமில்லை என்றும் சொல்லி ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுகள் கழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்று தமிழர் தாயகத்தில் தமிழர்களின் நிலங்களை கபளீகரம் செய்கின்ற ஒரு பாரிய திட்டமான கிவுலோயா திட்டத்தையும், அதே நேரம் பௌத்த மதம் சார்ந்த விகாரைகள் புத்தர் சிலைகள் போன்றவற்றை வைக்கின்ற செயற்பாடுகளையும் கடந்த கால ஆட்சியாளர்கள் எப்படி முன்னெடுத்தார்களோ அதே போன்ற ஒரு செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கின்ற ஒரு நிலைமைக்குள் அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் என்பது வெறுமனே தென்னிலங்கையில் ஆட்சி மாற்றமாக இருக்கலாம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில், வடக்கு கிழக்கில் வாழுகிற தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இது வெறும் ஆள் மாற்றம்தான் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி உண்மையில் எஞ்சி இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று அந்த அரசியல் கைதிகள் சார்ந்த உறவுகள் அந்த விட்டிருக்கின்ற கண்ணீர் நிறைந்த அதாவது கோரிக்கைகள் இவை எல்லாவற்றையும் இந்த ஜனாதிபதி தூக்கி எறிந்துவிட்டு வெறுமனே சாதாரண கைதிகள் 49 பேரை விடுவதாக அறிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே பலருடைய எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த சுதந்திர நாளில், சுதந்திர தினம் என்று சொல்லப்படுகிற அன்றைய நாளில் அரசியல் கைதிகளில் ஒரு கணிசமானவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இப்பொழுது தவிடி போடி ஆகியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதாவது தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பு இந்த நாட்டில் ஒரு அதாவது புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு நீதியான நியாயமான தீர்வை இந்த அரசாங்கம் தரும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று இனப்பிரச்சனை தொடர்பான எந்த ஒரு கருத்தாடல்களையும் இந்த அரசாங்கம் செய்யாமல் வெறுமனே நாளுக்கு நாள் பொய்களை உரைத்த வண்ணமும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் உரையாடல்களை தெற்கில் ஒன்றும் வடக்கில் ஒன்றுமாக நிகழ்த்தி வருகின்றார்கள். குறிப்பாக அன்றகுமார அரசாங்கத்தின் வடக்கில் இருக்கின்ற வடக்கு மக்களினுடைய வாக்குகளில் தேசிய பட்டியலின் ஊடாக வந்த அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் நாளுக்கு நாள் பொய்களை உரையாடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அண்மையில் அந்த அதாவது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற கிவுலோயா திட்டம் தொடர்பாக பாரிய ஒரு போராட்டம் நேற்றைய தினம் அதாவது முன்னெடுக்கப்பட்ட போது அந்த போராட்டத்தின் பிறகு அவருடைய கருத்து மிகவும்
ஒரு அப்பட்டமான பொய்யாக அமைந்திருக்கிறது. அதாவது ஹிவிலோயா திட்டம் அது சிங்கள மக்களை குடியேற்றவல்ல, தமிழ் மக்களை தான் குடியேற்றவென்ற ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்களை குடியேற்றுவதற்கு சிங்கள பேரில் ஒரு குடியேற்ற திட்டம் தேவையா என்ற கேள்வியைத்தான் நாங்கள் அவரிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் இவர் இந்த கோரிக்கையை அதாவது சிங்கள ஊடகங்களிலேயோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ அல்லது சர்வதேச ஊடகங்களிலேயோ இவரால் கூற முடியுமா என்றால் ஒருபோதும் இல்லை. தமிழ் ஊடகங்களில் யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படியான ஒரு பொய்யான உரையாடலை மேற்கொள்வது ஒரு வெட்கக்கேடாக இருக்கிறது. உண்மையில் தமிழர்களை, ஈழத்தமிழர்களை சந்திரசேகரம் ஒரு இழித்த வாயர்கள் என்று நினைத்துதான் தொடர்ச்சியாக பொய் சொல்கிறார். இதுக்கு முதலும் அவர் பல பொய்களை உரையாடி இருக்கிறார். உண்மையில் நான் சந்திரசேகரம் அவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நீங்கள் கிவிலோயா திட்டத்தில் தமிழர்களை குடியிருத்த வேண்டிய தேவையில்லை. கிவிலோயா திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நீங்கள் விரும்பினால் 35 ஆண்டுகளாக இடம்பெயர்ந்து உறவுகளினுடைய வீடுகளிலும் வெளியிலும் இருக்கின்ற வடக்கில் இருக்கிற மக்கள் 2600 ஏக்கர் நிலம் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனை நீங்கள் நினைத்தால் உடனடியாக விடுவியுங்கள், பார்க்கலாம். அதை முதல் நீங்கள் செய்யுங்கள். அதை செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்கிற போது நீங்கள் மறைமுக நிகழ்ச்சி நிரலில் தமிழர்களுடைய இருப்பை கபலீகரம் செய்யும் நோக்கில் செய்கின்ற திட்டங்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்களை ஏமாற்றுகிற வகையில், வடக்கு மக்களை ஏமாற்றுகிற வகையில் பொய்யான உரையாடலை நிறுத்துங்கள். உண்மையான சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வொன்றின் மூலம்தான் சுதந்திர தினம், அதாவது சுதந்திரத்தை தமிழ் மக்கள் அனுபவிக்க முடியுமே தவிர அதுவரை தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை இந்த சுதந்திர நாள் துக்க நாளாக அனுஷ்டிப்பதன் ஊடாக நாங்கள் தொடர்ந்தும் வெளிப்படுத்துவோம்.